ஓம் சாந்தி. இன்றைய முரளி 2 டிசம்பர் 2024 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் தீபத்தை நீங்களே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். புயல்களிலிருந்து தப்பிக்க ஞான யோகத்தின் எண்ணெய் நிச்சயம் தேவை. கேள்வி: என்ன முயற்சி மறைமுக தந்தையிடமிருந்து மறைமுக ஆஸ்தியை கொடுக்கிறது? பதில்: அகநோக்கில் இருந்து, அதாவது அமைதியாக இருந்து தந்தையை நினைவு செய்தால் மறைமுக ஆஸ்தி கிடைக்கும். நினைவில் இருக்கும் பொழுது சரீரத்தை விட்டால் மிகவும் நல்லது. இதில் எந்த சிரமமும் இல்லை. நினைவோடு கூடவே ஞான யோகத்தின் சேவையும் செய்ய வேண்டும். ஒருவேளை செய்ய முடியவில்லை என்றால் கர்ம சேவை செய்யுங்கள். பலருக்கு சுகத்தை கொடுத்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நடத்தையும் பேச்சுவார்த்தையும் மிக சாத்வீகமாக இருக்க வேண்டும். பாடல்: பலவீனரோடு பலவானின் சண்டை. ஓம் சாந்தி. எப்போது இப்படிப்பட்ட பாடலை கேட்பீர்களோ அப்போது ஒவ்வொருவரும் தன்னை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். மனிதர்கள் இறந்தால் 12 நாட்கள் தீபத்தை ஏற்றுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நீங்கள் இறப்பதற்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். முயற்சி செய்து உங்கள் ஜோதியை நீங்களே விழிக்க வைக்கிறீர்கள். மாலையில் வருபவர்களே முயற்சி செய்கிறார்கள். பிரஜைகள் இந்த மாலையில் வருவது இல்லை. வெற்றி மாலையில் நாம் முதலில் போக வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். மாயா பூனை எங்கேயாவது புயலை கொண்டு வந்து விக்கர்மத்தை செய்ய வைத்து தீபத்தை அணைத்து விடக்கூடாது. இப்போது இதற்கு ஞானம் மற்றும் யோகத்தின் பலம் தேவை. யோகத்தோடு ஞானமும் அவசியம். ஒவ்வொருவரும் அவரவர் தீபத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடைசி வரை முயற்சி செய்தே ஆக வேண்டும். பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தீபம் மங்கிவிடாதபடி, அணைந்து விடாதபடி மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் தினந்தோறும் ஞான யோகத்தின் எண்ணெய் விட வேண்டும். யோக பலத்தின் சக்தி இல்லை என்றால் ஓட முடியாது. பின்னால் தங்கிவிட நேரிடும். பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் இருக்கின்றன. ஒரு பாடத்தில் பலவீனமாக இருப்பது தெரியும் பொழுது அதற்கு அதிக கவனம் கொடுக்கப்படுகிறது. இங்கும் அப்படித்தான். ஸ்தூல சேவையின் பாடமும் மிக நன்றாக இருக்கிறது. பலரது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சில குழந்தைகள் ஞான சேவை செய்கிறார்கள். நாளுக்கு நாள் சேவையில் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது. ஒரு முதலாளிக்கு 7-8 கடைகள் இருக்கின்றன. எல்லாம் ஒரே மாதிரி நடப்பது இல்லை. ஒரு கடைக்கு அதிக வாடிக்கையாளர்களும் ஒரு கடைக்கு குறைந்த வாடிக்கையாளர்களும் வருகிறார்கள். உங்களுக்கும் ஒரு நாள் அப்படி வரும். அப்போது இரவிலும் நேரம் கிடைக்காது. ஞானக்கடல் தந்தை வந்திருக்கிறார். அவர் அழியாத ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். பிறகு அதிகமான குழந்தைகள் வருவார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். ஒருவர் பிறருக்கு சொல்கிறார்கள் தானே, இங்கே அந்த பொருள் மிக மலிவாக கிடைக்கிறது. இந்த ராஜயோகத்தின் கல்வி மிக எளியது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் இந்த ஞான ரத்தினங்களை பற்றி தெரிந்துவிட்டால் வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவை செய்கிறீர்கள். யாரால் இந்த ஞான யோகத்தின் சேவை செய்ய முடியாதோ அவரது கர்ம சேவைக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும். அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒருவர் பிறருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். இது மிக மிக மலிவான சுரங்கமாக இருக்கிறது. இது அழியாத தங்க வைரங்களின் சுரங்கமாக இருக்கிறது. 8 ரத்தினங்களின் மாலையை உருவாக்குகிறார்கள். பூஜையும் செய்கிறார்கள். எனினும் இந்த மாலை யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. நாமே எப்படி பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி ஆகிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது மிக பெரிய ஞானம். இதில் உலகில் யாருக்கும் தெரியாது. நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோம். இப்போது நரகத்தின் எஜமானர்களாக ஆகியிருக்கிறோம். சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தால் அடுத்த பிறவியும் அங்கேயே எடுப்போம் என்ற நம்பிக்கை அதிர்ஷ்ட நட்சத்திர குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. இப்போது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியும். முழு உலகில் உள்ள மற்ற எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். யுகங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. சத்தியுகத்தில் இருந்தால் அடுத்த பிறவி சத்தியுகத்தில் எடுப்பீர்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். உங்களில் யாராவது சரீரத்தை விடுத்தால் சமஸ்காரத்தின் ஆதாரத்தில் இங்கேயே வந்து பிறவி எடுப்பர். பிராமணர்கள் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அந்த சூத்திரர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இந்த ஞானமும் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிறது. ஞான கங்கைகளான பீக்கே நீங்கள் இப்பொழுது பிராக்டிக்கலாக சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள்.
இப்போது நீங்கள் பந்தயத்தில் ஓட வேண்டும், கடையை பராமரிக்க வேண்டும். ஞான யோகத்தின் தாரணை ஏற்படவில்லை என்றால் கடையை பராமரிக்க முடியாது. சேவையின் பலனை பாபா கொடுப்பார். யாகம் படைக்கப்பட்டால் பலவித பிராமணர்கள் வருவார்கள். பிறகு ஒருவருக்கு அதிக தட்சணையும் ஒருவருக்கு குறைந்த தட்சணையும் கிடைக்கும். இப்போது இந்த பரமபிதா பரமாத்மா ருத்ர ஞான யாகத்தை படைத்திருக்கிறார். நாம் பிராமணர்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதே நமது தொழில். நாங்கள் இந்த யாகத்தால் மனிதரிலிருந்து தேவராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்படி வேறு எந்த யாகமும் இருப்பது இல்லை. இப்போது இதை ருத்ர ஞான யாகம், அதாவது பாடசாலை என்று சொல்லலாம். ஞானம் மற்றும் யோகத்தால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவர் பதவி பெற முடியும். நீங்கள் பரந்தாமத்திலிருந்து பாபாவோடு வந்திருக்கிறீர்கள் என்று தந்தை அறிவுரையும் கொடுக்கிறார். நாங்கள் பரந்தாம வாசிகள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இந்த நேரம் நாம் தந்தையின் வழியில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். யார் ஸ்தாபனை செய்வாரோ அவரே நிச்சயம் எஜமானர் ஆவார். இந்த உலகில் நாம் லக்கியஸ்ட் ஞான சூரியனாக, ஞான சந்திரனாக, ஞான நட்சத்திரங்களாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி ஞான கடலாக இருப்பவர் மாற்றுகிறார். அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஸ்தூலமாக இருக்கின்றன. அவற்றோடு நம்மை ஒப்பிடுகிறோம். அதனால் நாமும் பிறகு ஞான சூரியனாக, ஞான சந்திரனாக, ஞான நட்சத்திரங்களாக மாறுவோம். நம்மை அப்படி மாற்றுபவர் ஞான கடல். பெயர் இருக்கிறது தானே. ஞான சூரியன் மற்றும் ஞான கடலுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். அவர் இங்கே இருப்பவர் இல்லை. நான் வருகிறேன், உங்களை எனக்கு சமமாக மாற்றுகிறேன் என்று பாபா சொல்கிறார். ஞான சூரியனாக, ஞான நட்சத்திரங்களாக நீங்கள் இங்கே ஆக வேண்டும். உண்மையில் எதிர்காலத்தில் மீண்டும் இங்கே சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும். முயற்சியே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. நாம் மாயாவை வெற்றி பெறும் வீரர்கள். அந்த மனிதர்கள் மனதை கட்டுப்படுத்த எவ்வளவு அட்டியோகம் போன்றவற்றை செய்கிறார்கள். உங்களால் அடியோகம் போன்றவை செய்ய முடியாது. நீங்கள் எந்த சிரமமும் படக்கூடாது என்று பாபா சொல்கிறார். நீங்கள் என்னிடம் வர வேண்டும், அதனால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறேன். நான் குழந்தைகள் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன். இப்படி வேறு எந்த மனிதரும் சொல்ல முடியாது. அவர்கள் தன்னை ஈசன் என்று சொல்லலாம், எனினும் தன்னை கைடு என்று சொல்ல முடியாது. நான் முக்கிய வழிகாட்டியாகவும் காலன்களின் காலனாகவும் இருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். ஒரு சத்தியவான் சாவித்திரியின் கதை இருக்கிறது தானே. அவருக்கு உலகிய அன்பு இருந்த காரணத்தால் துக்கம் ஏற்பட்டது. நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நான் உங்கள் ஆத்மாவை அழைத்து செல்வேன். நீங்கள் ஒருபோதும் துக்கப்பட மாட்டீர்கள். இனிய வீட்டிற்கு அழைத்து செல்ல நமது பாபா வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். அது முக்தி தாமம், நிர்வாண தாமம் என்று அழைக்கப்படுகிறது. நான் அனைத்து காலன்களின் காலனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது ஒரு ஆத்மாவை அழைத்து செல்கிறது. நான் எவ்வளவு பெரிய காலனாக இருக்கிறேன். 5000 வருடங்களுக்கு முன்னரும் நான் வழிகாட்டியாக அனைவரையும் அழைத்து சென்று இருந்தேன். காதலர் காதலிகளை திரும்ப அழைத்து செல்கிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும். இப்போது நாம் படித்து கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு இங்கே வருவோம். முதலில் இனிய வீட்டிற்கு போவோம், பிறகு கீழே வருவோம். குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். முன்னர் நரகத்தின் நட்சத்திரங்களாக இருந்தீர்கள். நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தாத்தாவின் ஆஸ்தி கிடைக்கிறது. ஞானம் மிக வலிமையானது. இந்த சுரங்கம் ஒரு முறை மட்டுமே வெளிப்படுகிறது. அந்த சுரங்கங்கள் அதிகம் இருக்கின்றன. அவை வந்து கொண்டே இருக்கின்றன. யாராவது தேடினால் அதிகமாக கிடைக்கும். இங்கே ஒரே ஒரு முறை ஒரு அழியாத ஞான ரத்தினங்களின் சுரங்கம் கிடைக்கிறது. அந்த புத்தகங்கள் அதிகம் இருக்கின்றன. எனினும் அவற்றை ரத்தினங்கள் என்று சொல்வது இல்லை. தந்தையை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகாரி சுரங்கம். இந்த ரத்தினங்களால் நாம் மடியை நிரப்பிக்கொண்டு இருக்கிறோம். குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பெருமையாக இருக்கிறது. அதிக வியாபாரம் நடந்தால் பெயரும் பிரசித்தமாகும். இங்கே பிரஜைகளும் உருவாகிறார்கள், வாரிசுகளும் உருவாகுகிறார்கள். இங்கே ரத்தினங்களும் மடியை நிரப்பி பிறகு சென்று தானம் கொடுக்க வேண்டும். பரமபிதா பரமாத்மாவே ஞானக்கடல். அவர் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகிறார். மற்றபடி அவர்கள் காட்டுவதைப் போல அந்த சமுத்திரம் ஒன்றும் தட்டுகளை நிரப்பி தேவர்களுக்கு ரத்தினங்களை கொடுப்பது இல்லை. அந்த கடலில் இருந்து ரத்தினங்கள் கிடைப்பது இல்லை. இது ஞான ரத்தினங்களின் விஷயம். நாடகப்படி உங்களுக்கு மீண்டும் ரத்தினங்களின் சுரங்கங்களும் கிடைக்கும்.
அங்கே அளவற்ற தங்க வைரங்களை இருக்கும். அவற்றை கொண்டு பக்தி மார்க்கத்தில் கோவில் போன்றவற்றை கட்டுவார்கள். நிலநடுக்கம் போன்றவற்றை ஏற்படும் பொழுது எல்லாம் உள்ளே சென்று விடுகின்றன. அங்கே ஒன்றல்ல அதிகமாக மாளிகைகள் போன்றவை கட்டுவார்கள். இங்கும் ராஜாக்களுக்கு இடையே அதிக போட்டி நடக்கிறது. கல்ப முன்னர் எப்படி மாளிகை கட்டினீர்களோ அப்படியே மீண்டும் கட்டுவீர்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அங்கே மிக எளிதாக கட்டிடங்களை எல்லாம் கட்டுவார்கள். அறிவியல் அதிகமாக உதவி செய்யும். எனினும் அங்கே அறிவியல் என்ற பெயர் இருக்காது. அறிவியலை இந்தியில் விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். இந்த காலத்தில் விஞ்ஞான பவன் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞானம் என்ற வார்த்தை ஞானத்தோடு சேர்கிறது. ஞானம் மற்றும் யோகத்தை விஞ்ஞானம் என்று சொல்லுவார்கள். ஞானத்தால் ரத்தினங்கள் கிடைக்கின்றன. யோகத்தால் நாம் எவர் ஹெல்தி ஆகிறோம். இது ஞானம் மற்றும் யோகத்தின் நாலேஜ். இதை கொண்டு வைகுண்டத்தில் மிகப்பெரிய மாளிகையை கட்டுவோம். இப்போது நாம் இந்த ஞானம் முழுவதையும் அறிவோம். நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிக்கொண்டு இருப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த தேகத்தோடு எந்த பற்றும் இல்லை. நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று சொர்க்கத்தில் புதிய சரீரத்தை பெறுவோம். ஒரு பழைய சரீரத்தை விடுத்து புதியதை பெறுவோம் என்று அங்கு நினைப்பார்கள். அங்கே எந்த துக்கமோ சோகமோ இருக்காது. புதிய சரீரத்தை பெறுவதே நல்லது. பாபா நம்மை இப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அப்படி கல்ப முன்னரும் மாறி இருந்தோம். நாம் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். உண்மையில் கல்ப முன்னரும் அநேக தர்மங்கள் இருந்தன. இதை பற்றி கீதையில் எதுவும் இல்லை. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தின் ஸ்தாபனை என்று பாடப்படுகிறது. அநேக தர்மங்களின் விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போது தேவி தேவர் தர்மம் காணாமல் போனதோ அப்போதே பாபா வந்தார். பிறகு பரம்பரையாக எப்படி நடந்திருக்கும்? இவை மிக எளிய விஷயங்கள். விநாசம் எதற்கு ஏற்பட்டது? அநேக தர்மங்களுக்கு. இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்றன. இது கடைசி நேரமாக இருக்கிறது. முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். அதற்காக சிவபாபா மட்டுமே புரிய வைக்கிறார் என்பது கிடையாது. இந்த பாபா எதையும் சொல்வது இல்லையா? இவருக்கும் பாகம் இருக்கிறது. பிரம்மாவின் ஸ்ரீமத்தும் பாடப்பட்டு இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஸ்ரீமத் என்று சொல்வது இல்லை. அங்கே எல்லோரும் ஷீயாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவுரை பெற அவசியம் இருப்பது இல்லை. இங்கே பிரம்மாவின் வழியும் கிடைக்கிறது. அங்கே ராஜா ராணிகளைப் போல பிரஜைகள் எல்லோரும் உயர்ந்த வழியில் இருப்பார்கள். நிச்சயம் அதை யாராவது கொடுத்திருக்க வேண்டும். தேவர்கள் ஸ்ரீமத்துப்படி நடப்பவர்கள். ஸ்ரீமத்து மூலமாகவே சொர்க்கம் படைக்கப்படுகிறது. அசுர வழியில் நரகம் உருவானது. ஸ்ரீமத் சிவனுடையது. இந்த எல்லா விஷயங்களும் எளிதில் புரிந்து கொள்வதற்காக இருக்கின்றன. இவையெல்லாம் சிவபாபாவின் கடைகள். குழந்தைகள் நாம் அவற்றை நடத்துகிறோம். யார் நன்றாக கடையை நடத்துவார்களோ அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது. அப்படியே மற்ற கடைகளும் நடக்கின்றன. எனினும் இந்த வியாபாரத்தை யாராவது அரிதாக செய்கிறார்கள். எல்லோரும் வியாபாரம் செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகள் ஞான யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம், அவ்வளவுதான். புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும். அந்த மனிதர்கள் ராம் ராம் என்று சொல்கிறார்கள். இங்கே அமைதியாக நினைவு செய்ய வேண்டும். எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. சிவபுரி, விஷ்ணுபுரி ஆகியவை மிக எளிய விஷயங்களாக இருக்கின்றன. இனிய வீடும் இனிய ராஜஸ்தானியும் நினைவில் இருக்கின்றன. அவர்கள் ஸ்தூல மந்திரத்தை கொடுக்கிறார்கள். இது சூட்சும மந்திரம், மிக சூட்சும நினைவு. இந்த நினைவு செய்வதால் மட்டும் நாம் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறோம். எதையும் ஜெபிக்க வேண்டியது இல்லை. நினைவு மட்டும் செய்ய வேண்டும். சத்தம் எதுவும் போடக்கூடாது. மறைமுக பாபாவிடமிருந்து மறைமுக ஆஸ்தியை அமைதியாக இருந்து அகநோக்கில் இருந்து நாம் பெறுகிறோம். இந்த நினைவில் இருக்கும் பொழுது சரீரம் விலகுவது மிகவும் நல்லது. அதில் எந்த சிரமமும் இல்லை. யாருக்கு நினைவு நிற்பதில்லையோ அவர் தனது முயற்சி செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்தால் ஆந்துமதி சோகதி ஆகும் என்று பாபா சொல்கிறார் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள். நினைவால் விக்கர்மங்கள் விநாசமாகும். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன். புத்தி யோகத்தை சிவபாபாவோடு இணைப்பது மிக எளிது. பத்தியம் எல்லாம் எங்கே வைக்க வேண்டும்? சதோ பிரதானமாக மாறுவதால் எல்லாம் சாத்வீகமாக இருக்க வேண்டும். நடத்தை சாத்வீகமாக, பேச்சு சாத்வீகமாக இருக்க வேண்டும். இதுதான் தன்னோடு பேசுவது. உடன் இருப்பவர்களோடு அன்பாக பேச வேண்டும். ஓ பிரியமானவரே, விலை மதிப்பற்ற விஷயங்களை பேசுங்கள் என்ற பாடலும் இருக்கிறது.
நீங்கள் ரூப் பசந்தாக இருக்கிறீர்கள். ஆத்மா ரூப் ஆகிறது. ஞானக்கடல் தந்தை வந்து நிச்சயம் ஞானத்தையே சொல்லுவார். நான் ஒரு முறை மட்டும் வந்து சரீரத்தை தாரணை செய்கிறேன் என்று சொல்கிறார். இது ஒன்று குறைந்த மாய மந்திரம் இல்லை. பாபாவும் ரூப் பசந்தாக இருக்கிறார். எனினும் நிராகாரரால் பேச முடியாது. அதனால் சரீரத்தை பெற்று இருக்கிறார். எனினும் அவர் பிறவிகளில் வருவது இல்லை. ஆத்மாக்கள் பிறவிகளில் வருகின்றன. குழந்தைகள், நீங்கள் தந்தையின் மீது பலியாகிறீர்கள். பிறகு பற்று வைக்காதீர்கள் என்று பாபா சொல்கிறார். தன்னுடையது என்று எதையும் நினைக்காதீர்கள். பற்றை விளக்க பாபா உத்தி சொல்கிறார். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்க வேண்டும். மாயா அப்படி இருக்கிறது. அது கன்னத்தில் அறைகிறது. முழுமையாக குத்து சண்டை நடக்கிறது. அதிகமானோர் அடி வாங்கிய பின்னர் எழுந்து நிற்கிறார்கள். பாபா மற்றும் அறைந்து விட்டது, முகத்தை கருப்பாகிவிட்டது என்று எழுதுகிறார்கள். அது 4 மாடி கட்டடத்திலிருந்து விழுவதைப் போல இருக்கிறது. கோவப்பட்டால் 3வது மாடியிலிருந்து விழுகிறீர்கள். இவை புரிந்து கொள்ள பெரிய விஷயங்கள். இப்பொழுது பாருங்கள், குழந்தைகள் டேப் மிஷின் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா டேப் மிஷினை அனுப்பி வையுங்கள், நாங்கள் முரளியை அக்யூரேட்டாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகமானோர் கேட்டால் அதிகமானோரின் கபாலம் திறக்கும். பலருக்கு நன்மை ஏற்படும். மனிதர்கள் கல்லூரியை திறந்தால் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அதிக கல்வி கிடைக்கும். டேப் மிஷின் வாங்கினால் பலருக்கு நன்மை ஏற்படும் என்று பாபா சொல்கிறார். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாத்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் கலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சதோ பிரதானமாக மாறுவதற்கு மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் உணவு, பானம், பேச்சு, வார்த்தை எல்லாம் சாத்வீகமாக இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ரூப் பசந்தாக வேண்டும். 2. அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார சுரங்கத்திலிருந்து உங்கள் மடியை நிரப்பி அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பிறருக்கும் இந்த ரத்தினங்களை தானமாக கொடுக்க வேண்டும். வரதானம். மோகமற்றவராகி துக்க அசாந்தியின் பெயர் அடையாளங்களை முடிக்கும் நினைவு சொரூபம் ஆகுங்க. யார் சதா ஒருவரின் நினைவில் இருப்பாரோ அவரது ஸ்திதி ஒரே ரசனையில் இருக்கும். ஒரே ரசனை ஸ்திதியின் அர்த்தமே ஒருவர் மூலமாக அனைத்து சம்பந்தங்களையும் அனைத்து பிராப்திகளின் ரசனையும் அனுபவம் செய்வது. யார் தந்தை அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் தன்னுடையவராக மாற்றி நினைவு சொரூபத்தில் இருப்பாரோ அவர் எளிதில் மோகமற்றவராக மாறிவிடுவார். யார் மோகமற்றவரோ அவருக்கு ஒருபோதும் வருமானத்தில், செல்வத்தை பராமரிப்பதில், யாராவது நோய்வாய்ப்படுவதில் துக்கத்தின் அலை வீசாது. மோகமற்றவர் என்றால் துக்க அசாந்தியின் பெயர் அடையாளம் இருக்காது. சதா கவலையற்றவர். ஸ்லோகன். யார் கருணை உடையவராகி அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருப்பாரோ அவரே மன்னிப்பவர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.